ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா பேருக்கு நோ மேட்டர் என்ன ஏஜாக இருந்தாலும் இந்த க்ரே ஹேர்ஸுங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு கூட க்ரே ஹேர்ஸ் இருக்குது. ஒரு ஆர்கானிக்கான ஹேர் டை போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சேக்ரெட் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது ஜெல் பிளேஸ்டு ஹேர் கலர். அதுக்கப்புறம் ரேட் 545 வாங்கியிருக்கேன். நார்மல் ரேட் 695 போட்டிருக்காங்க. ஆஃபரில் இருந்தது வாங்கினேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட் ப்ரௌன், பிளாக் இதெல்லாம். பட் நான் டார்க் ப்ரௌன் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிஹெச் பேலன்சிங் ஹேர் டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாக்ஸ்லேயே சிங்கப்பூர் அண்ட் இந்தியாவில் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அமோனியா அப்புறம் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இதில் இல்லைன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸில் சைடில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் மேலேயே எவ்வளோ ப்ராடக்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேரியண்ட் வருது. ஒன்றில் ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னரோடு வருது. நான் அந்த வேரியண்ட் வாங்கலை. டை அண்ட் அப்புறம் டெவலப்பர் மட்டும் இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஈஸி டு யூஸ்க்கு 2 சின்ன சின்ன பாட்டிலில் டை கொடுத்துருக்காங்க. ஈச் 10 கிராம்ஸ். அதுக்கப்புறம் டெவலப்பர் ஒரு பெரிய பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப், அப்புறம் 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேன்யூலோடு வருது. நான் யூஸ்வலாக ஹெனா அண்ட் இண்டிகோ பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேரான டைமில் ஷாம்பு ஹேர் டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெகுலர் டை இப்போ தான் யூஸ் பண்ணுறனால இந்த ப்ரஷ் கிட் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் 79 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த டை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஹேர் டை அப்ளை பண்ணுறோன்னா 48 ஹார்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணியிருக்கணுன்ட்டு இந்த பாக்ஸில் போட்டிருந்தாங்க. நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னோடனே இன்றைக்கி நான் டை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னோடய ஹேருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு 10 கிராம்ஸ் பவுட்ரு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிறேன். 10 கிராம்ஸுக்கு நம்ம 80 ml டெவலப்பர் யூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த மெஷரிங் கப்பில் 40 ml அப்படிங்கிற இதில் 2 தடவை நான் மெஷர் பண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்து தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் 2-3 வீடியோ பார்த்தேன் எப்படி போடணுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப மெஸ்ஸியாலாம் ஆகலை. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் சொன்ன அமௌண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக ஊற்றுனோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருது. நான் நிறையா ரிவ்யூ வீடியோஸை பார்த்துட்டு தான் வாங்கினேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கலர் அட்லீஸ்ட் 12 to 15 வாஷஸ்க்கு வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இதை பொறுத்தெல்லாம் மாறும். பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் ப்ரியராக யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லைனா நம்ம மெஹந்தி, இண்டிகோ பவுடரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெயின் நம்ம ஹேரில் இருந்தாலும் இந்த டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு என்னோடய ஹேரில் நான் மெஹந்தியோ இண்டிகோ பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு விட்டுட்டேன். அப்போயும் கொஞ்சம் ஹென்னா ஸ்ட்ரெயின் இருக்குதான். பட் ஆனால் ஃபுல்லாக இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% க்ரே ஹேராக மாறிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக என்னோடய ஹெட்டில் அப்ளை பண்ணிட்டேன் இந்த டையை. கெமிக்கல் டைஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு பிளாக்காக பிடிக்கும். அது மாதிரியெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். நார்மலாக பேண்டின் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணேன். அப்புறம் கண்டிஷ்னர் போட்டிருக்கேன். நல்லா கலர் வந்திருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு லாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என் ஸ்கேல்ப்பும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.